நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் திமுக அரசு 3வது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது மற்றும் நியாய விலை கடைகளில் வழங்கப்பட்டு வரும் பருப்பு பாமாயிலை நிறுத்த முயற்சிப்பதை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதில் அதிமுக அமைப்பு செயலாளர் தளவாய் சுந்தரம் தலைமையில் திரளானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் உண்ணாமலை கடையைச் சேர்ந்த அஜின், ஜஸ்டின் பிரகாஷ், சங்கர் ஆகிய 3 பேரும் நேற்று மார்த்தாண்டத்திற்கு பைக்கில் சென்றனர். அப்போது கீழ்பொம்மத்தில் எதிரே வந்த கார் மீது பைக் மோதியதில் 3 பேரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்த CCTV காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது. பாஜகவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் சி. வேலாயுதன் நினைவு மணிமண்டபம் திறப்பு விழா இன்று சுங்கான்கடை அருகே அவரது இல்லத்தில் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மணிமண்டபத்தை திறந்து வைத்து பேசும்போது 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முதல் மதிப்பெண் பெற்ற 6 மாணவ மாணவியர்களுக்கு வேலாயுதன் நினைவாக பாஜக சார்பில் 3 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி நன்றிக்குழி சாலையில் நேற்று மாலை சாலையின் குறுக்கே ஆடு வந்தது. இதனால் அவ்வழியே வேகமாக வந்த லோடு ஆட்டோ டிரைவர் பிரேக் பிடித்தார். இந்நிலையில் பின்னால் வந்த அரசு பேருந்து லோடு ஆட்டோ மீது மோதியது. இதில் ஆட்டோவில் இருந்த காய்கனிகள் சாலையில் சிதறின. மேலும் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி உடைந்தது. இந்நிலையில் விபத்தின் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. 2024-25ஆம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் மரியாதை நிமித்தமாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை இன்று சந்தித்தார். சிகப்பு நிற வெல்வெட் பெட்டியில் வைக்கப்பட்ட டேப்லெட்டுடன் அவர் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது நிர்மலாவுக்கு அவர் இனிப்பு ஊட்டி வாழ்த்து தெரிவித்தார். பட்ஜெட் நாட்டுக்கு பல்வேறு புதிய வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களுக்கான வரி நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் வேலைவாய்ப்பு, கல்வி, இளைஞர்கள், நடுத்தர மக்கள் ஆகியோரை கருத்தில் கொண்டு பட்ஜெட் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு புதிய திட்டங்களை அறிவிக்காதது ஏமாற்றம் அளிப்பதாக EPS தெரிவித்துள்ளார். பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற எந்த அறிவிப்புகளும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று கூறிய அவர், தற்போதைய அறிவிப்புகளால் தமிழகத்திற்கு எந்த நன்மையும் இல்லை என்றார். திமுக கூட்டணி MPக்கள் 39 பேர் இருந்தும் தமிழகத்திற்கு திட்டங்களை பெற்றுத்தர முடியவில்லை எனவும் விமர்சித்துள்ளார். மத்திய அரசின் பட்ஜெட் மிகச்சிறப்பாக உருவாக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் முதல்வர் OPS தெரிவித்துள்ளார். அடுத்த 10 ஆண்டுகளில் அடைய வேண்டிய இலக்குகளை 5 ஆண்டுகளில் அடைய வைக்கும் வகையிலான சிறப்பான பட்ஜெட் இது என்று பாராட்டிய அவர், மத்திய அரசு மாநிலங்களை பிரித்து பார்த்து நிதி ஒதுக்குவது இல்லை என்று தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு திட்டங்களோ நிதியோ ஒதுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகளுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளிப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் 2024-25 பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றிய அவர், உலக பொருளாதாரத்தில் மந்த நிலை நீடிக்கும் வேளையில் இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் பயணிக்கிறது என்றார். மேலும் பணவீக்கம் கட்டுக்குள் இருக்கிறது என்றும் குறிப்பிட்டார். இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை மத்திய மாநில அரசுகள் இன்னும் எவ்வளவு நாட்கள் வேடிக்கை பார்க்கும் என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கை சிறையில் 89 தமிழக மீனவர்கள் வாடி வதங்கி வருவதாக கூறியுள்ள அவர், அவர்களின் குடும்பங்கள் வாழ்வாதாரம் இழந்து வறுமையில் வாடுவதாக தெரிவித்துள்ளார். முதல்வர் கடிதம் எழுதுவதை தவிர்த்து செயலில் ஆர்வம் காட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். பட்ஜெட் தாக்கல் செய்யும் ஒவ்வொரு முறையும் திருக்குறள் உள்ளிட்ட தமிழ் இலக்கியங்களை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேற்கோள் காட்டுவது வழக்கம். 2019 முதன்முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்த போதில் இருந்து இந்த வழக்கத்தை அவர் பின்பற்றி வருகிறார். இம்முறை தனது உரையில் எதையும் மேற்கோள் காட்டவில்லை. இதனை விமர்சித்து தமிழை புகழ்வதெல்லாம் வெறும் தேர்தல் நாடகமாக நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.
அனைவருக்குமான பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டிற்கு பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், சமூகத்தின் அனைத்து படிநிலைகளையும் இந்த பட்ஜெட் வலுப்படுத்தும் என்றும் கூறினார். மேலும் ஏழைகளுக்கும் இளைஞர்களுக்கும் பலம் அளிக்கும் என்றார். 2024-25 ஆண்டிற்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 86 நிமிடங்களுக்கு வாசித்தார். பீகார், ஆந்திராவுக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு என்ற வார்த்தையே இடம்பெறவில்லை. மெட்ரோ திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்திய நிலையில் அது பற்றிய எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை. அத்துடன் எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்தும் எந்த அறிவிப்பும் வரவில்லை. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீரை கடந்த வாரம் தேர்வு செய்தது பிசிசிஐ. இதனைத் தொடர்ந்து அப்பொறுப்பினை அவர் ஏற்றுக்கொண்டதாக அறிவித்து பிசிசிஐ வீடியோ வெளியிட்டுள்ளது. ஜூலை 27 தொடங்கும் இலங்கைக்கு எதிரான தொடருக்காக இந்திய வீரர்கள் கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு தன்னுடைய ஆலோசனைகளை கம்பீர் வழங்கி வருகின்றார். நாட்டின் வளர்ச்சியை கடந்து மக்கள் நலனை உறுதி செய்ய சுகாதாரம், கல்வி, வேளாண்மை ஆகிய துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று பட்ஜெட் குறித்து ராமதாஸ் கருத்து தெரிவித்துள்ளார். சேமிப்புகளை ஊக்குவிக்கும் பழைய வருமான வரி முறையில் மாற்றங்கள் செய்யப்படாததும், தமிழக வளர்ச்சிக்கான திட்டங்கள் அறிவிக்கப்படாததும் ஏமாற்றம் அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டிற்கு பட்ஜெட்டில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2024-25 பட்ஜெட் குறித்து வீடியோ வெளியிட்டுள்ள மோடி, பல கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையிலான பட்ஜெட் இது. முத்ரா கடன் திட்ட நிதி ரூபாய் 10 லட்சத்தில் இருந்து ரூபாய் 20 லட்சமாக உயர்த்தப்பட்டதால் பெண்கள் பயன்பெறுவர். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையிலான பட்ஜெட் என்று தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகள் அப்படியே பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் கார்கே விமர்சித்துள்ளார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக மத்திய பட்ஜெட்டை பாஜக அரசு தயாரிக்கவில்லை, தனது அரசை காப்பாற்றிக் கொள்ளும் நோக்கத்துடன் தயாரித்துள்ளது என குற்றம் சாட்டிய அவர், 10 ஆண்டுகள் தொடர் போராட்டத்திற்கு பிறகு வேலைவாய்ப்பு குறித்து அறிவிப்பு வெளிவந்துள்ளது என தெரிவித்துள்ளார். 2024 மத்திய பட்ஜெட் நாற்காலியை காப்பாற்றுவதற்கானது என ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். சாமானிய மக்களுக்கு எந்த நிவாரணமும் இல்லாமல் கூட்டாளிகளுக்கு நன்மை பயக்கும் பட்ஜெட் என்றும், காங்கிரசின் தேர்தல் அறிக்கையும் முந்தைய பட்ஜெட்டையும் அப்படியே நகலெடுத்துள்ளதாகவும் குறை கூறினார். கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களை திருப்திப்படுத்தும் வகையிலேயே பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதாக சாடினார்.